படம் எக்ஸாக்டாக இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான நேரத்தில் விஜய் ஆண்டனி மக்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. விஜய் ஆண்டனிக்கு ஹேட்ஸ் ஆஃப். கான்செப்ட் என்ன, இந்த அரசியலில் என்னென்ன செய்கிறாங்க, நாட்டில் எக்கனாமிக் எப்படி பாதிக்குது, அதை எடுத்து சொல்லியிருக்காரு மக்களுக்கு. சிம்பிளைனாக இந்திய நாட்டில் நடக்கிறத அப்படியே எடுத்து மக்கள் முன்னாடி வச்சுருக்கு. இது ஸ்பீடாகவும் இல்லை, ஸ்லோவும் இல்லை, ஆஸ் இட் இஸ் படம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல, பிச்சைக்காரன் போல ரொம்ப ஸ்ட்ரெயினாக இல்லை, சிம்பிளாக ஒரு சின்ன கருத்து, ஒன்லைன் ஸ்டோரி என்ன இந்தியன் எக்கனாமி எப்படி பாதிக்குதோ அதை அழகாக எடுத்து மக்களுக்கு சொல்லியிருக்கு. ஃபைன், சிறப்பாக நல்லா போயிருக்கு. டெஃபினட்டாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், வந்து பார்க்கலாம். இல்லை இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். சூப்பராக இருக்கு படம், நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை, ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, நல்லா இருந்தது. இது அரசியல் படம், மேலே இருக்கிறவங்கலாம் என்ன ஊழல் பண்ணுறாங்க என்ன அந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ நல்லா இருந்தது. இல்லை நல்லா போகுது. சூப்பராக இருந்தது. ஆமாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. பொலிட்டிஷியன் ஸ்கேம் பற்றியான கதை, ஸோ சூப்பராக இருந்தது. பிஜிஎம்ஸும் நல்லா இருந்தது, விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஸ்கேம்ஸ்னா மூவி பொலிட்டிஷியன் ஸ்கேம்ஸ், இப்போ ஊரில் என்னென்ன பொலிட்டிஷியன் ஸ்கேம்ஸ்லாம் நடக்குதோ அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நடக்கிறதே காமிச்சிருக்காங்க, என்னென்ன நடக்குதோ அதை தான் காமிச்சிருக்காங்க. கரெக்டாக ஓகே தான், பார்க்கலாம்ண்ணா, பார்க்கலாம். இல்லை அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது படம். எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிருந்தது, எடிட்டிங் பிடிச்சிருந்து, ஓவரால் த ஃபிலிம் காஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, பிரில்லியண்ட்டாக இருந்தது. ஒரு தனி மனிதன் நினச்சா யாரை வேணாலும் நீங்கள் வந்து அவரை வந்து காலி பண்ணிட முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப விஜய் ஆண்டனி சாரோட ஆக்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். படமாக ப்ரொடக்ஷனாக பெரிய வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூ. அப்படி போர் அடிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. என்னென்னா அவர் படத்தில் பாட்டு நல்லா இருக்கும், இந்த படத்தில் பாட்டு பெருசாக இல்லை, அதுக்கான ஸ்கோப் இல்லை. பட் ஆனால் படமாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. டான்ஸ் ஃபைட் எல்லாம் இல்லை, பட் ஆனால் கதையாக பயங்கர எங்கேஜிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம் பார்க்க. கண்டிப்பாக பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் எங்கேயும் போர் அடிக்கல, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அதுதான், ஏதாவது எல்லா கவர்மெண்ட் சைட்லேருந்து எது நடந்தாலும் நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுல தான் வந்து இதுவாக இருக்குது, விறுவிறுப்பாக தான் இருக்குது. எங்கேயும் போர் அடிக்கல, ஒன் டைம் பார்க்கலாம். எங்கேயுமே இந்த காமெடி அந்த மாதிரிலாம் வந்து கதைக்கு அன்ரிலேட்டடாக எங்கேயும் கொண்டு போகல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கதை ரிலேட்டட் தான். விஜய் ஆண்டனி ஓகே தான், நார்மலாக தான் பண்ணியிருக்காரு. பழைய படத்தோட ரிசம்பிள்ஸ் அப்படி தான் இருக்குது, புதுசாக ஒன்றும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது, ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கலைங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோ ரைட்டிங் ஒர்க் ஆகலை, தான் அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். அதுதான் சொல்கிறேன், அருவிலாம் ஃபீல் பண்ணிட்டு வந்து இங்கே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இல்லை.